ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியூச்சர் டிஎன்பிசி. தமிழகத்தின் நுழைவாயில் என்று அழைக்கப்படும் பகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழகத்தின் நுழைவாயில் என அழைக்கப்படுவது தூத்துக்குடி. வேதிப்பொருட்களின் உற்பத்தியில் 2ஆம் இடம் வகிக்கும் மாநிலம் எது அப்படின்னா, வேதிப்பொருட்களோட உற்பத்தியில் 2ஆம் இடம் வகிக்கக்கூடிய மாநிலம் அப்படிங்கிறது தூத்துக்குடி தான். அடுத்த கொஸ்டின், பாக்சைட் சுரங்கம் தமிழ்நாட்டில் எங்கு காணப்படுகிறது? பாக்சைட் சுரங்கம் தமிழ்நாட்டில் ஏற்காடு மாவட்டத்தில் காணப்படுது. ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் மொத்த தீப்பெட்டி உற்பத்தியில் 90% உற்பத்தி எந்த பகுதியில் உற்பத்தி ஆகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தீப்பெட்டி உற்பத்தினா அப்படின்னாலே சிவகாசி தான் ரொம்ப முக்கியமானது. பட்டாசு எப்படி சிவகாசி முக்கியமாக உற்பத்தி பண்ணுறது முக்கியத்துவம் பெறுதோ, அதே மாதிரி தீப்பெட்டி உற்பத்தியிலையும் சிவகாசி தான் முக்கியத்துவம் பெறுது. அடுத்த கொஸ்டின், தமிழகத்தில் மாங்கனீசு சுரங்கம் காணப்படும் இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழகத்தில் மாங்கனீசு சுரங்கம் காணக்கூடிய பகுதி சேலம் தான். அடுத்த கொஸ்டின், ஜவ்வரிசி தயாரிப்பு நிறுவனங்கள் நிறைந்து காணப்படும் தமிழக மாவட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜவ்வரிசி அப்படின்னாலே சேலம் தான் அதுக்கு முக்கியத்துவமாக ஃபேமஸாக இருக்குது. அடுத்த கொஸ்டின், தென்னிந்திய பேருந்து கட்டுமான தொழிலுக்கு பெயர் பெற்ற மாவட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென்னிந்திய பேருந்து கட்டுமான தொழிலுக்கு பெயர் பெற்ற மாவட்டம் அப்படின்னாலே கரூர் தான் அதுக்கு புகலிடமாக இருக்குது. அடுத்த கொஸ்டின், தமிழ்நாட்டில் உள்கட்டமைப்பு வசதிகளோடு செயல்பட்டு வரும் தொழிற்பூங்காக்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. உள்கட்டமைப்பு வசதிகளோடு செயல்பட்டு வரக்கூடிய தொழிற்பூங்காக்களோட எண்ணிக்கை மொத்தமாக 110 இருக்குது கிட்டத்தட்ட. அடுத்த கொஸ்டின், ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படும் பகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படும் பகுதி சென்னை. இது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். இது அடிக்கடி டிஎன்யூஎஸ்ஆர்பிலையும் கேட்பாங்க. இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் எனவும் வங்கி தலைநகரம் எனவும் அழைக்கப்படும் பகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் அப்படின்னாலும் வங்கி தலைநகரம் அப்படின்னாலும் ரெண்டுக்குமே ஆன்சர் சென்னை தான். ஸோ இதுவுமே ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. அடுத்த கொஸ்டின், தற்போது கரும்பு உற்பத்தியில் தமிழ்நாடு வகிக்கும் இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரும்பு உற்பத்தியில் தமிழ்நாடு இப்போதைக்கு 4வது இடத்த இருக்குது. அடுத்த கொஸ்டின், 2012-13 ஆண்டு கணக்கீட்டின்படி தமிழ்நாட்டில் அமைந்துள்ள கால்வாய்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2012-13 அந்த லிஸ்ட்டு படி பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக 2239 கால்வாய்கள் இருக்குது தமிழ்நாட்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.